வணக்கம் மக்களே. இனி நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே FBI ஏஜென்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்க ஈடுபடுற ஒரு மிஷன் தப்பா போய் முடியுது. அது காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லி ஏஜென்சில முடிவு எடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு நம்ம பலியாட ஆகிறோமேன்ட்டு நம்ம கதாநாயகனுக்கு நல்லாவே புரியுது. அதனால கதாநாயகி கூட்டிக்கிட்டு உண்மையிலே அந்த மிஷன் தப்பா போறதுக்கு காரணம் என்னன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே அறியாம பல மர்மமான விஷயங்களை ஒப்பம் பண்றாரு. அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம், அதுக்கும் இந்த மிஷனுக்கு என்ன சம்பந்தம், அது எப்படி நம்ம கதாநாயகன் கண்டுபிடிக்கிறாரு, அது மூலமா இவருக்கு ஏற்பட்ட அநீதியில நியாயம் கிடைக்குதா இல்லையா, இதுதான் மொத்த படத்தோட கதையே. ஒரு பயங்கர விறுவிறுப்பான படம். ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் படம் அப்படியே பரபரன்னு போகும். சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம், ஏலியன், இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்கு, வர வெள்ளிக்கிழமை நம்ம சேனல்ல போட போறேன். அந்த படத்தோட கதைக்கு இந்த கதைக்கு பெருசா சம்பந்தம் இருக்காது. ஆனா இதே மாதிரி தான் அந்த படம் நல்லா பரபரப்பா இருக்கும். அந்த படத்தையும் பாருங்க. உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான், ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 1998 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக் த்ரில்லர் படமான தி எக்ஸ் ஃபைல்ஸ். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான் யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. படம் ஆரம்பமே ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மொத்த உலகமே பனிக்கட்டிகளால் சூழ்ந்து இருக்கும். அந்த காலகட்டத்தை ஐஸ் ஏஜ்னு அழைப்பாங்க. அங்க ரெண்டு ஆதி மனிதர்கள் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய குழி இருக்கு. கையில நெருப்பை மூட்டிக்கிட்டு குழிக்குள்ள இறங்கி உள்ள போய் என்னன்னு பார்த்தா அங்க ஒரு வேற்றுகிரகவாசி இருக்கு. அது ஒரு ஆதி மனிதனை போட்டு அடின்னு அடிச்சு கொன்றுது. அவனை அடிக்கிறப்ப இன்னொரு ஆதி மனிதன் அந்த ஏலியனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் அந்த ஏலியனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப அவன் கையில இருக்கிற கூரான பொருளை வச்சு அந்த ஏலியனை குத்தி கொல்றான். அப்படியே அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அது உடம்பே பாக்குறப்ப அந்த ஏலியன் உடம்புல இருந்து ஒரு மாதிரி பிளாக் ஆயில் வெளியில வருது. அது அப்படியே மண்ணுக்குள்ள போகாம ஒரு மாதிரி மேலே மிதந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு இந்த ஆதி மனிதனோட உடம்புல ஏறுது. இவன் உடம்புல என்னமோ பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே வலியில கத்துறான். அப்படியே 1998 ஒரு குகைக்குள்ள ஒரு பையன் வந்து பொத்துன்னு உழுவுறான். மேல 3 பசங்க இருந்துட்டு கீழே விழுந்திருக்க பையனை பார்த்து டேய் உனக்கு எல்லாம் ஓகே வாடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவனும் எல்லாம் ஓகே தான் சொல்லிட்டு அந்த இடம் அப்படியே ஒரு குகை மாதிரி இருக்கு. அங்க ஒரு சில மண்டோடு இருக்கு. அதை எடுத்து பார்த்து விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கீழே அதே பிளாக் ஆயில் சுரக்குது. அந்த பிளாக் ஆயில் இவன் உடம்புக்குள்ளயும் ஏறுது. அவன் கண்ணு அப்படியே ஒரு மாதிரி கருப்பா மாறுது. பையன் ஒரு மாதிரி வலியில பயங்கரமா கத்துறான். மேல இருக்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு தலைதறிக்க ஓடுறானுங்க. இது நார்த் டெக்சாஸ். 35,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த காமிச்சாங்களே, அந்த இடம் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த குகை கிட்ட நிறைய ஃபயர் சர்வீஸ் மேன் எல்லாம் வந்துடுறாங்க. ஏணி படிக்கட்டை போட்டு முதல்ல 2 பேர் இறங்கி அந்த பையனை பார்க்க போறாங்க. மேல இருந்து அந்த ஃபயர் சர்வீஸ் மேன் மேனேஜர் கீழே போன 2 பேரை கூப்பிடுறாரு. அவங்கள்ட்ட இருந்து பதில் எதுவுமே வரல. உடனே இன்னும் 2 பேரை கீழே இறக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து முழுசா மறைக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உடையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு கூலிங் சாம்பரை எடுத்துக்கிட்டு வேகமா 4 பேர் வரானுங்க. அவங்க கூட டாக்டர் பென் வராரு. டாக்டர் பென் அங்க இருக்க ஃபயர் சர்வீஸ் மேனை கூப்பிட்டு சுத்தி நிக்கிற மக்கள் எல்லாரையும் அங்கேயிருந்து போக சொல்லுன்னு சொல்றாரு. ஃபயர் சர்வீஸ் மேன் நேரா வந்து டாக்டர் பென்னு கிட்ட உள்ள ஒரு பையன் விழுந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவனை காப்பாத்துறதுக்கு முதல்ல எங்களோட 2 சர்வீஸ் மேன் போனாங்க. அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்ல. பின் தொடர்ந்து இன்னொரு 2 சர்வீஸ்மேன் போனாங்க. அவங்கள்ட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. உங்களை யார் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா நம்ம டாக்டர் பென் அவங்க சொல்றது எதுவுமே கேட்கல. அந்த ஃபுல் பாதுகாப்புடைய போட்டுக்கிட்டு கூலிங் சாம்பரோட அந்த கோயக்குள்ள இறங்கினானுங்களே, அவனுங்க முதல்ல அந்த பையனை அந்த கூலிங் சாம்பருக்குள்ள போட்டுட்டு தூக்கிட்டு வரானுங்க. வேகமா ஹெலிகாப்டர்ல இருந்து அங்கிருந்து கிளம்புறானுங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஒயிட் கலர்ல நிறைய டேங்கர் மாதிரியான லாரிகள் அந்த இடத்த அப்படியே சுத்து போடுது. டாக்டர் பென் நேரா போய் டாலஸ்னு ஒருத்தருக்கு கால் பண்றான். கால் பண்ணி இங்க பிரச்சனை கை மீறி போயிடுச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறான். இப்போ அப்படியே டெக்சாஸ் மாகாணத்துல இருக்க டலாஸ் நகரத்தை காட்டுறாங்க. அங்க இருக்க FBI ஆபீஸுக்கு டாரிஸ் வராரு. இவர் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட். ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. அங்க நிறைய FBI ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து சார் ஃபுல் பில்டிங் செக் பண்ணிட்டோம், அந்த மிரட்டல் கால் பொய்ன்னு நினைக்கிறேன், எங்கேயுமே பாம் இல்ல அப்படிங்கிறான். அந்த ஏஜென்ட் டாரிஸோ நல்லா செக் பண்ணுங்க, கண்டிப்பா பாம் இங்க தான் இருக்கும், அந்த கால் உண்மையான கால் மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்ட்டு அங்க இருக்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் செக் பண்ண அனுப்பிச்சு விட்டுட்டு நேரா அந்த பில்டிங்கோட மூலையில வந்து நிக்கிறான். அப்படியே நேரே அப்படி இன்னொரு பில்டிங் இருக்கு. அங்க யாரோ நபர் பில்டிங் மேல நிக்கிறாங்க. இவர் ஒரு மாதிரி கோவமா அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட கதாநாயகன் ஸ்கல்லி தான். கதாநாயகன் ஃபாக்ஸுக்கு கால் பண்ணி நீ சொன்ன இந்த பில்டிங் வந்த, இது வரைக்கும் என் கண்ணில் எந்த பாம்பும் தென்பட்ட மாதிரி தெரியல, லிஃப்ட் வேற செய்யல, படிக்கட்டுல தான் ஏறி வந்தேன், நீ முதல்ல எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஃபாக்ஸ் அங்கதான் நிக்கிறாரு. ஸ்கல்லி ஃபாக்ஸ் கிட்ட நம்ம FBI ஏஜென்ட் பில்டிங் 8th இருக்கு, அங்கதான் பாம்பு த்ரெட் வந்திருக்கு, நீ என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஃபாக்ஸ் அங்க ஆல்ரெடி 100 பேர் செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா,
இந்த பில்டிங்லயும் நம்ம FBI ஏஜென்ட் சேர்ந்த ஒரு லேப் மெடிக்கல் சென்டர்லாம் இருக்கு. மேபி இங்கேயும் ஏதாவது த்ரெட் இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் நான் வந்தேன்னு. நம்ம 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். ஒன்னும் டென்ஷன் ஆகாத, வா கீழே போவோம் அப்படின்னு 2 பேர் மறுபடியும் படிக்கட்டிலே கீழே இறங்குறாங்க. படிக்கட்டிலே நடந்து வந்ததுனால நம்ம ஃபாக்ஸ் ஸ்கல்லி கிட்ட கொஞ்சம் இங்கே இரு, நான் போய் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துட்டு வரேன்ட்டு அங்க இருக்க கேஃபிட்டேரிக்குள்ள நுழையறான். ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு, போய் காயினை போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் அமுக்குனா எதுவுமே வர மாட்டேங்குது. என்னடா வெண்டிங் மிஷின் வேலை செய்ய மாட்டேங்குதுன்ட்டு பின்னாடி போய் பார்த்தா வெண்டிங் மிஷினோட கேபிள் கட் ஆயிருக்கு. ஏதோ தப்பா இருக்குன்னு இவனுக்கு புரியுது. நேரா போய் அந்த ரூம் கதவை திறக்க பார்க்கறான். கதவை திறக்க முடியல. டக்குன்னு ஸ்கல்லி கால் பண்ணி பாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, உடனே நம்ம ஆட்கள் எல்லாரையும் அலர்ட் பண்ணு அப்படிங்கிறான். கல்லி வந்து அந்த கதவை திறக்க பார்க்கறா, திறக்க முடியல. கதவோட லாக்ல பார்த்தா வெளியில இருந்து யாரோ திறக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு போயிருக்கானுங்க. வேகமா போய் அவங்களோட மொத்த டீம் எல்லாம் கூப்பிடுறா. வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அவங்க ஸ்பெஷல் ஏஜென்ட் ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல டாரிஸ், அவரு எல்லாரையும் உடனே வெளில போக சொல்றாரு. நம்ம ஃபாக்ஸ் ஒரு மாதிரி பயப்படுறான். உங்களால இது ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா டாரிஸ் கட்டாயப்படுத்தி எல்லாரையும் வெளியில போக சொல்றாரு. பில்டிங்கை விட்டு குறைஞ்சது ஒரு 100 அடி தூரத்துல யாரும் நிக்க கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி எல்லாரும் வெளியில போறாங்க. அந்த டாரிஸ் எதுவுமே பண்ணாம அப்படியே அந்த பாம்பை பார்த்துக்கிட்டு அமைதியா உட்கார்றாரு. ஃபாக்ஸும் ஸ்கல்லியும் குடுக்குடுன்னு வெளியில போறாங்க. அப்ப ஃபாக்ஸ் டக்கு நின்னுட்டு ஸ்கல்லி கிட்ட, எனக்கு ஏதோ தப்பா இருக்கு, எதுக்கு அவரை நம்மள எல்லாம் வெளில போக சொன்னாரு, டைம் ஆகிட்டு இருக்கு, உள்ள அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி இப்படிங்கிறா. உள்ள அந்த டாரிஸ் அப்படியே கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. பாம்பு வெடிக்கிட்டு தான் இருக்கிறார் போல. அதே மாதிரி பாம்பு வெடிச்சு சதறுது. அந்த பில்டிங்கோட ஒரு பெரும் பகுதியே வெடிக்குது. அந்த இடமே ஒரு மாதிரி நாசமாகி கிடக்கு. அந்த இடத்தை விட்டு தூரமா போன ஸ்கல்லியும் ஃபாக்ஸும் ஒரு மாதிரி அரண்டு போய் நின்னுகிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த FBI ஏஜென்டோட ஹெட் ஆபீஸ காட்டுறாங்க. வாஷிங்டன்ல இருக்கு. ஸ்கல்லியையும் ஃபாக்ஸையும் என்கொயரிக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஃபாக்ஸ் இன்னும் வரல போல. ஸ்கல்லியை மட்டும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் ஸ்கின்னர் இருக்கிறான். ஃபாக்ஸும் அதே மாதிரி லேட்டா தான் வரான். உள்ள வந்த உடனே அங்க உட்கார்ந்து இருக்க லேடி நம்ம ஃபாக்ஸ் கிட்ட, லேட்டா வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க இடம் இல்ல, நீங்க கிளம்புங்க, நாங்க ஸ்கல்லி கிட்டே என்கொயரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஃபாக்ஸ் ஒரு மாதிரி கட்டுப்புள்ளே வெளியில வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல ஸ்கின்னரும் வராரு. வந்து நம்ம ஃபாக்ஸ பார்த்து, பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, உங்க மேலதான் இப்ப திருப்புறாங்க, பாம் இருக்கிறது FBI ஏஜென்சி ஆபீஸ்ல இருக்குன்னு திருட்டு வந்துச்சு, ஆனா நீங்க ஏன் கரெக்டா உண்மையிலே பாம் இருக்கிற பில்டிங்க்கு போனீங்க, எப்படி உங்களுக்கு அங்க பாம் இருக்குன்னு தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம ஃபாக்ஸ், ஸ்கல்லிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் தான் ஸ்கல்லி அங்க வர சொன்னேனே, என்னோட இன்ட்யூஷனால தான் போனே தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஸ்கல்லி அங்க இருந்து வரா. வந்து நம்ம ஃபாக்ஸ பார்த்து, பில்டிங் விட்டு எல்லாருமே போயிட்டாங்கன்னு நினைச்சோம் ஃபாக்ஸ், ஆனா அப்படி இல்ல, பில்டிங்குள்ள ஒரு 3 ஃபயர்மேன் அப்புறம் ஒரு சின்ன பையன் இருந்ததா சொல்றாங்க. பில்டிங் வெடிச்சதுல இவங்க 4 பேர் தான் இறந்து போயிருக்கதாவும் சொல்றாங்க. த்ரெட் வந்த பில்டிங்ல இல்லாம நம்ம 2 பேரும் ஏன் கரெக்டா பாம் இருக்கிற பில்டிங் போனோம்னு கேள்வி கேட்கறாங்க. நமக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடாது, வேற வேற இடத்துக்கு போக சொல்றாங்க அப்படிங்கிறா. இது கேட்கறப்ப நம்ம ஃபாக்ஸுக்கு சமக்கவும் வருது. இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல ஸ்கல்லி, நீ ஏன் பேரை சொல்ல வேண்டியதானே அப்படி இப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஸ்கல்லி, இங்க பார் ஃபாக்ஸ், உனக்கே தெரியும் நான் மெடிசின் படிச்சவ, ஒரு டாக்டரா வேலை பார்க்க வேண்டியவ, ஒரு இன்ட்ரெஸ்ட்காக தான் இந்த FBI ஏஜென்சில வந்து வேலை பார்க்கறேன், உன்ன மாதிரி நல்ல நண்பன் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் அந்த வேலையில இருந்தேனே, இதே மாதிரி பேசி இருந்தாங்கன்னா நான் இந்த வேலையே வேணாம்னு போறேன் அப்படிங்கிறா. ஃபாக்ஸுக்கு இது கேட்கறப்ப மண்டை வலிக்குது. ஸ்கின்னரும் கரெக்டா வராரு. ஃபாக்ஸ் உள்ள கூப்பிடுறதா சொல்றாரு. ஸ்கல்லியை நிக்க சொல்லிட்டு ஃபாக்ஸ் அங்கிருந்து உள்ள போறான். அவனுக்கான என்கொயரி முடிஞ்சிருது. செம்ம கட்டுப்புல இருக்கான். நைட்டு போய் ஒரு பார்ல உட்காந்து கண்டா மணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பார் அட்டெண்டர் நம்ம ஃபாக்ஸ பார்த்து, என்ன இவ்வளவு குடிக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படி இப்படிங்கிறா. அதுக்கு நம்ம ஃபாக்ஸ், எனக்கா பிரச்சனை இல்ல, எங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு நாள் என் தங்கச்சி கூட்டிட்டு எங்கேயோ போனவர் சும்மா வராரு, எங்கப்பா தங்கச்சின்னு கேட்டா ஏலியன் கூட்டிட்டு போயிடுச்சுங்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஒரு வேலையில சேர்ந்தேன், வேலை நல்லா தான் வேலை பார்த்தேன், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா, எல்லாமே அந்த வேலைக்காக தான் பண்ணிட்டு இருக்கப்ப இப்ப நான் பண்ற வேலையே தப்புன்னு என் பக்கம் திருப்புறானுங்க. இப்ப வேலை பார்க்கலாமா வேணாமா என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு இவன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கத அங்க இருக்கிற ஆல்வின் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல போதையாகி பிஸ் அடிக்கலான்னு பாத்ரூம் போறான். பாத்ரூம் லாக் ஆயிருக்கு. அதனால பில்டிங் பின்னாடி போய் பிஸ் அடிக்க போறப்ப அங்க ஆல்வின் வராரு. நேரா ஃபாக்ஸ் கிட்ட போயிட்டு, நானும் அப்பாவும் ஒன்னா வேலை பார்த்திருக்கோம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாரு. ஃபாக்ஸ் அதெல்லாம் கேட்காம, ஏஜென்சி ஆளா நீங்க, உங்கள்ட்ட எல்லாம் பேசுறது எனக்கு நேரம் இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு அவரு, எனக்கு தெரியலையா, நான் தான் ஆல்வின் பிட்விக்கி, வேற்றுக்கிரக வாசிகளை பத்தி ஒரு பிரபலமான புக் எழுதிருப்பேன், இப்ப அது எனக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறான். நம்ம ஃபாக்ஸ், ஆமாமா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உங்க புக்கு நல்லா இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும், ஆனா உங்கள்ட்ட பேச எனக்கு ஒண்ணு இல்லன்ட்டு டாக்ஸியை கூப்பிடுறான். அப்போ அந்த ஆல்வின் நம்ம ஃபாக்ஸ் கிட்ட, அது எப்படிப்பா, இன்னைக்கு வெடிச்ச பில்டிங்ல இருந்து எல்லாருமே வெளில போயிட்டதான்னு சொன்னாங்க, ஆனா உள்ள இருக்க எப்படி 3 ஃபயர்மேன் ஒரு சின்ன பையன் மாட்டினான்னு நினைக்கிறேன், நான் ஒரு விஷயம் சொல்லவா, அந்த பில்டிங்கை வெடிக்க வச்சதே உங்க FBI ஏஜென்சி தான். அந்த பில்டிங்ல FBI ஏஜென்சி சேர்ந்த ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குமே, அந்த சென்டர்ல தான் இந்த ஃபயர் சர்வீஸ் மேனும் அந்த பையனும் இருந்திருக்காங்க. அதுவும் பணமா, பில்டிங் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த 4 பேரும் அந்த பில்டிங் வெடிச்சதுனால தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேஸை க்ளோஸ் பண்றாங்க. பில்டிங் வெடிக்க வைக்கிறதுக்கு காரணம் யாரு என்னன்னு தேடாம தேவலாம உங்க பக்கம் ஏன் திருப்புறாங்க புரியுதா இல்லையா, உங்களை பலியாடாக்கி இந்த கேஸ் அப்படியே மூடதான்
தான் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னே ஃபாக்ஸ் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படியே அவரை பார்த்து, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும், எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க, அதே மாதிரி நீங்க சொல்றதை நீங்க கேட்கறீங்களா இல்லையா, ஏதாவது லாஜிக் இருக்கா, FBI ஏஜென்சி செத்து போன 4 பேரோட உடலை மறைக்கணும்னா எவ்வளவு வழி இருக்கு, எதுக்கு ஊருக்கு நடுவில் இருக்க ஒரு பெரிய பில்டிங் வெடிக்க வைக்கணும், சும்மா எதுவும் முட்டாள்தனமா பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆல்வின், நீ கேட்கிற எல்லா கேள்வியும் கரெக்ட் தான், அதுக்கான பதில நான் சொல்றேன், ஏன் கூட என்னோட வீட்டுக்கு வந்துட்டு அவர் வீட்டு அட்ரஸ் சொல்றாரு. ஆனா ஃபாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே கேட்காம நேரா டாக்ஸில ஏற சொல்லிட்டு ஜார்ஜ் டவுனுக்கு போக சொல்றான். அங்கதான் நம்ம ஸ்கல்லி இருக்கிறா. போய் ஸ்கல்லி கிட்ட இந்த ஆல்வின் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றான். இதை கேட்டு ஸ்கல்லிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இப்போ அப்படியே இந்த பக்கம் அந்த நார்த் டெக்சாஸ் தான் காட்டுறாங்களே. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பையன் குழிக்குள் விழுந்திருப்பானே, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. இப்ப அங்க ஒரு பெரிய லேப் செட்டப் மாதிரி இருக்கு. ஒரு ஹெலிகாப்டர் அங்க வந்து சேருது. அதுல இருந்து தாமஸ் இறங்குறான். அப்படியே அங்க இருக்க இடத்த எல்லாத்தையும் ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நேரா உள்ள போறான். அங்க பார்த்தா அந்த குகையை சுத்தி பயங்கரமான க்ளோசிங் செட்டப் இருக்கு. உள்ள இருந்து ஃபுல் பாதுகாப்பான உடைய போட்டுக்கிட்டு டாக்டர் பென் வெளியில வராரு. வந்து அந்த தாமஸ கூட்டிக்கிட்டு மறுபடியும் குகைக்குள்ள போறாரு. உள்ள போறப்பே 4 ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு பையன் மாட்டாங்க. ஆனா 3 ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு பையனையும் தான் நம்ம அங்க அனுப்பிச்சோம். மிச்சம் ஒரு ஆள் இங்கே தான் இருக்கிறாரு. வந்து அவரை பாருங்கன்ட்டு கூட்டிட்டு போய் அங்க போத்திருக்க ஒரு பாடியை திறந்து காட்டினா அந்த ஃபயர் ஃபைட்டர் உடம்பு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி மாறி இருக்கு. ஆனா உயிர் இருக்குதான். அப்படியே அவரோட வயிறை காமிக்கிறாங்க. உள்ள பார்த்தா இன்னொரு ஏதோ ஒரு உயிர் இருக்கு. ஒரு முழுசா வளர்ந்திருக்க மாதிரி இருக்கு. நம்ம டாக்டர் பென் அந்த தாமஸ் கிட்ட, அந்த ஏலியன் இப்ப இவன் உடம்ப ஹோஸ்டா பயன்படுத்தி இவன் உடம்புக்குள்ளே வளருது, இதுதான் நடக்க கூடாது நம்ம நினைச்சோம். ஏலியன் வெளியில வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம எந்த முடிவு எடுக்க முடியும். ஆனா வெளியில வராம இருக்கிறதுக்கு இந்த உடம்ப நான் -டிகிரி டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னும் அந்த ஏலியன் உயிரோடு இருக்கு, வெளியிலயும் வராம இருக்கு அப்படிங்கிறான். அந்த தாமஸ் சீக்கிரம் வேக்சினை கண்டுபிடிங்க, வெளியில வந்துட்டா பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஃபாக்ஸும் கல்லியும் நேரா அந்த பில்டிங் வெடிப்புல வெடிச்சப்ப 3 ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லியிருப்பானுங்களே, அவங்களோட பாடியை ஒரு மார்ச்சில வச்சிருக்காங்க. அந்த மார்ச்சரிக்கு தான் வராங்களே. வெளியில ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் நிக்கிறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஃபாக்ஸ் பயங்கரமா போய் சொல்லிதான் ஸ்கல்லியை கூட்டிட்டு உள்ள வரான். ஆனா ஒரு பணத்தை பாதுகாக்கிறது இப்படி ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வரான். நேரா போய் அந்த ஃபயர் ஃபைட்டர் பாடியை பார்த்தா ஒரு பில்டிங் வெடிப்புல நெருப்பு எரிஞ்சு இறந்து போன மாதிரியே தெரியல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கு பாடியே. ஸ்கல்லி தான் டாக்டர் படிச்சிருப்பால, அவன் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கறா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்த மாதிரி இருக்கு. ஆனா பாடி வேற மாதிரி இருக்கு. என்னமோ பெருசா தப்பா இருக்கு அப்படிங்கிறா. ஃபாக்ஸ் ஸ்கல்லி கிட்ட, உனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண தெரியும்ல, நீ பண்ணு, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, நான் ஒருத்தனை பார்க்கணும், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரா அந்த டாக்டர் ஆல்வினை பார்க்க தான் அவரோட வீட்டுக்கே வரான். வந்து பார்த்தா அங்க நிறைய போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரன் நேரா வந்து நம்ம ஃபாக்ஸை பார்த்து நீங்க யாருன்னு சொல்லி கேட்கறான். ஃபாக்ஸ் வந்து அவர் FBI ஏஜென்ட்னு சொல்றான். அப்ப அந்த போலீஸ்காரன், இந்த டாக்டர் ஆல்வின் ஏதோ ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அந்த பொண்ணையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், அதுக்காக நாங்க அவரை அரெஸ்ட் பண்ண போறோம், நீங்க அவரை எங்கேயாவது பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஃபாக்ஸுக்கு என்னமோ தப்பா இருக்கு, இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நேரா வீட்டை விட்டு வெளில வந்தா அந்த டாக்டர் ஆல்வின் அங்க நிக்கிறாரு. ஃபாக்ஸ் தனியா ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு புரியுதா இல்லையா, உண்மையை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னியும் என் மேல எப்படி ஒரு பழிய போட்டு என்ன இப்ப போர்த்தலான்னு முயற்சி பண்றானுங்க, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி கேட்கிறாரு. ஃபாக்ஸ், நான் என்ன பண்றது, நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்ட்டு, என்ன இங்க நடக்குது, அங்கேயே அந்த பாடியை ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இப்படிங்கிறான். அப்ப அந்த டாக்டர் ஆல்வின் சொல்றாரு, நார்த் டெக்சாஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க இருக்கிற முக்காவாசி மக்கள் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்க ஒரு வைரஸ் பரவுதுன்னு சொல்றாங்க. இப்ப நீ போனாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய லேப் ஃபெசிலிட்டி இருக்கிறோம், அந்த இடத்த பத்தின விஷயத்தை வெளியில நீ கொண்டு வா, இதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லா மர்மமும் இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வைரஸ் பரவல் எல்லாமே பொய், ஒரு பெரிய விஷயத்தை இந்த உலகத்துல இருந்து மறைக்க பாக்குறாங்க. மறைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த கிடைச்சிருக்க விஷயத்தை வச்சு நம்ம அரசாங்கத்தில் இருக்க முக்கியமான ஆட்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்க பல அரசாங்கத்தில் இருக்க முக்கியமான ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஆயுதத்தை தயாரிக்க முயற்சி பண்றாங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டானுங்க, நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை, அதனால தயவு செஞ்சு அங்க போ, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறான். நம்ம ஃபாக்ஸுக்கு இது கேட்கறப்பெல்லாம் மண்டை காயுது. டெக்சாஸ் போனா எங்க போகணும் அப்படிங்கிறான். அதுக்கு அவரு, எனக்கு தெரியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஸ்கல்லி அந்த பாடி ஓபன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்றா. உள்ள பார்த்த ஒரு மாதிரி கிறிஸ்டலா இருக்கு. அதுல இருந்து ஒரு துகளை மட்டும் எடுக்கிறா. அப்ப அவ போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு சில மிலிட்டரிக்காரங்களா வரானுங்க. டக்குன்னு அங்க இருந்து தப்பிக்கிறா. அவனுக்கு உள்ள பூந்து யாரோ இங்க இருக்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸ்கல்லி நேரா போய் ஃபாக்ஸ் கால் பண்றா. அப்ப ஃபாக்ஸ் ஸ்கல்லி கிட்ட, அந்த பில்டிங் வெடிச்சிச்சுல டாலஸ், அங்க போறேன், நீ கொஞ்ச நேரத்துல கிளம்பி அங்க வந்துரு, நமக்கு அங்க ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிறா. கல்லியும் அவ ஒரு பிரச்சனை மாட்டிருக்க விஷயத்தை பத்தி சொல்றா. ஃபாக்ஸ் எப்படியா தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா அந்த பில்டிங் வெடிச்சிச்சுல அந்த டாலஸ்க்கு தான் போறானே. போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஏஜென்சி ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு வெடிப்பட்ட இடத்துல ஏதாவது வித்தியாசமா ஏதாவது கிடைச்சான்னு சொல்லி கேட்கறான். அவங்களும் ஆமா ஒரு சில ஃபோசில் ஸ்டோன்ஸ் கிடைச்சிச்சு, ஆனா அந்த ஸ்டோன்ஸ்க்கும் வெடிப்பட்ட பில்டிங்க்கு எந்த சம்பந்தம் இல்ல, அது பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கரெக்டா ஸ்கல்லி வரா. எனக்கு அதை பத்தி புரியாது, ஸ்கல்லி காட்டுங்க அப்படிங்கிறா. ஸ்கல்லியும் அந்த ஃபோசில் ஸ்டோன்ஸ் எடுத்து பாக்குறான். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த நபர் அந்த ஃபோசில் ஸ்டோன்ஸ் பத்தி ஆராயறப்ப இது இந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்ட்டு
போட்டு அந்த நார்த் டெக்சாஸ்ல இப்போ லேப் இருக்குல்ல அந்த இடத்த பத்தி சொல்றான். இப்போ அந்த நார்த் டெக்சாஸ் லேபை காட்டுறாங்க. அங்க அந்த டாக்டர் பென் அந்த கூலிங் சேம்பரை கோயக்குள்ள இறக்க சொல்றாரு. நேரா போய் கூலிங் சேம்பருக்குள்ள இருக்கிற அந்த ஏலியன் நிலைமை என்னன்னு பார்க்க போனா அது அந்த ஃபயர் ஃபைட்டர் வயித்தை கிழிச்சுட்டு வெளியில வந்திருக்கு. பென் ஒரு மாதிரி அரண்டுறான். சுத்தி புத்தி தான் அந்த ஏலியன் இருக்குன்னு அவருக்கு தெரியுது. டக்குன்னு வேகமா வெளியில போய் பாதுகாப்புக்கு ஆளை கூப்பிடலான்னு பார்த்தா அந்த ஏலியன் உள்ள இருக்கிறத அந்த டாக்டர் பென் பாத்துறாரு. உடனே அவர் கையில அந்த ஏலியன் கொல்றதுக்கு ஒரு வேக்சின் இருக்கும். அதை ஒரு ஊசியில போட்டுக்கிட்டு அப்படியே ஏலியன் பாக்குறப்ப அந்த ஏலியன் நேரா வந்து நம்ம பென்னை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டாக்டரும் அந்த ஏலியன் உடம்புல அவர் தயாரிச்சு வச்சிருந்தாருல அந்த வேக்சின் அதை போட்டுறாரு. அது காலி ஆயிடுது. அங்கிருந்து மேல வரலான்னு பார்த்தா இவனுங்க அந்த குகையவே மொத்தமா சீல் பண்ணி மூடிடுறானுங்க. அப்படியே இப்ப பவுல காட்டுறாங்க. இங்கிலாந்துல இருக்கிறாரு. லண்டன் அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறாரு இவரு. அவங்க பேர பசங்க கூட தான் வாழ்றாரு. அவருக்கு ஒரு போன் வருது. போன்ல இந்த தாமஸ் தான் பேசுறானு. பவுல் கிட்ட ரொம்ப எமர்ஜென்சி, நிறைய விஷயம் கைமீறி போய்கிட்டு இருக்கு, சிண்டிகேட்ல இருந்து கூப்பிடுறாங்க, உடனே வாங்க அப்படிங்கிறாரு. பவுலும் சரி வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு வெளியில போய் அவரோட பேர பசங்களை தான் ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு. கிளம்பி நேரா அந்த சிண்டிகேட் ஆபீஸ் தான் போறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்க. அந்தந்த நாட்டுல இருக்கிற அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பதவியில இருக்கிறவனுங்க. அதுல எந்த அளவுக்கு முக்கியமானா அன்னைக்கு அவங்க நாட்டை யார ஆட்சி பண்ணணும், யார அரசமைக்கணும்ட்டு முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க. அவங்களோட ஹெட் மேட் இருக்கிறான். அவன் பவுல் கிட்ட நம்ம கூட்டத்துல இருந்தான ஆல்வின், அவன் ஃபாக்ஸ்னு ஒருத்தன்ட்ட நிறைய விஷயத்த சொல்லி வச்சிருக்கான். நார்த் டெக்சாஸ்ல இருக்க நம்ம லேபை பத்தி விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா எல்லாமே கைமீறி போயிடும். உடனே அந்த டாக்டர் ஆல்வினையும் ஃபாக்ஸையும் கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம பவுல் மேட்டை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் கொல்றது இருக்கட்டும், நார்த் டெக்சாஸ்ல நடந்ததை பத்தி கேள்விப்பட்டேன், அந்த ஏலியன் வெளியில வர ஆரம்பிச்சாம்ல, அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, வேக்சின் எந்த அளவுக்கு இருக்கு, அதோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த மேட்டு எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, உலகத்தை நம்ம கட்டுப்பாடுல வச்சுக்கணும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக தயாராகவும் இருக்கணும். சோ அதை பத்தில இப்ப எதுவும் பேசாம ஃபாக்ஸையும் ஆல்வினையும் கொல்ற வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறான். பவுலும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நார்த் டெக்சாஸ்ல இருக்கிற அந்த லேப் இருந்த இடத்துக்கு நம்ம ஃபாக்ஸும் ஸ்கல்லியும் வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா அந்த லேப் இருந்ததுக்காக எந்த ஒரு ஆதாரமும் அங்க இல்ல. அங்க ஒரு புதுசா ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரியுது அந்த பிளே கிரவுண்ட் இப்பதான் ரெடி பண்ணிருக்காங்கன்னு. அங்க ஒரு 3 பசங்க விளையாண்டுட்டு இருக்கத நம்ம ஃபாக்ஸ் கவனிக்கிறான். நேரா போய் அவங்கள்ட்ட அங்க என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்கறானுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பசங்க சொல்றதுக்கு யோசிக்கிறானுங்க, எங்கள்ட்ட யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இப்படிங்கிறானுங்க. ஆனா ஃபாக்ஸ் அப்படியே போட்டு அந்த பசங்க இந்த விஷயத்தை வாங்குறப்ப அந்த பசங்க ஆமா இங்க ஒரு லேப் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் இப்பதான் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய ஒயிட் கலர் கண்டெய்னர்ல தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க, இந்த பக்கம் தான் போனுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழியை காட்டுறான். ஃபாக்ஸ் ஸ்கல்லியை கூட்டிக்கிட்டு வேகமா அந்த பசங்க ரோட்ல போய்கிட்டே இருக்கிறானுங்க. நடுவுல ஒரு பெரிய ரயில்வே தண்டம் வருது. அங்க வந்து நம்ம ஃபாக்ஸும் ஸ்கல்லியும் நிக்கிறாங்க. ஸ்கல்லி ஃபாக்ஸ் கிட்ட, ஃபாக்ஸ் நாளைக்கு காலையில நான் வாஷிங்டன் டிசில இருக்கணும், என்கொயரியோட 2வது ஸ்டேஷன் அது, போறேன்னா பிரச்சனை வேற மாதிரி போகும், இங்க கொண்டாந்து என்ன நிக்க வச்சிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நம்ம கையில ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அந்த ஃபயர் ஃபைட்டர் உடம்புல இருந்து ஒரு புரோட்டீன் செல் எடுத்து வச்சிருக்கேன், அதை பத்தி இன்னும் ரிசர்ச் பண்ணோம்னா அது என்ன ஏது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம், இது போதும் அந்த பில்டிங் வெடிக்க வச்சதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்ப கொண்டாந்து எங்க நிக்க வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு ட்ரெயின் வேகமா கிராஸ் ஆகுது. அந்த ட்ரெயின் ஒரு கடைசி 3 கேரியர்ல அந்த கண்டெய்னர் இருக்கு, அதே ஒயிட் கலர் கண்டெய்னர். ஃபாக்ஸும் கல்லியும் டக்குன்னு வண்டியில ஏறி வேகமா அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த ட்ரெயின் போய் ஒரு இடத்துல நிக்குது. அந்த இடத்தை பார்த்தா அங்க பெருசா 2 குளோபல் வார்ம் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. நேரா அந்த இடத்தை நோக்கி போறாங்க நம்ம ஃபாக்ஸும் கல்லியும். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோள தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்குள்ள பூந்து நேரா அந்த குளோபல் வார்ம் ஹவுஸ் கிட்ட போறாங்க. கதவை திறந்து உள்ள போனா உள்ள நிறைய சேம்பரா மூடி இருக்கு. இவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ஃபாக்ஸ் ஸ்கல்லி கிட்ட ஏதோ தப்பா இருக்கு ஸ்கல்லி அப்படிங்கிறா. அப்ப அந்த ஹவுஸோட ரூஃப் அப்படியே ஓபன் ஆகுது. கீழே இருக்க சேம்பர் எல்லாம் டக்கு 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 திறக்குது. உள்ள இருந்து பார்த்தா வெறும் தேனீக்களா பறக்குது. 2 பேரும் குடு குடு குடுன்னு அங்க இருந்து ஓடுறாங்க. டக்குன்னு அந்த ஹவுஸ் விட்டு வெளியில வராங்க. உடம்புல எந்த தேனீக்களும் இல்லன்னு ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்க இருக்க இடத்த நோக்கி 2 எலியா அப்படி துரத்திட்டு வருது. இவங்க 2 பேரும் வேகமா அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அந்த எலியாப்ல இருந்து லைட் அடிச்சுக்கிட்டு அந்த தோட்டத்தை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இவங்கள தான் தேடுறாங்கட்டு கல்லிக்கும் ஃபாக்ஸுக்கும் நல்லா புரியுது. அந்த எலியாப்ல சிக்காம வேகமா அந்த தோட்டத்தை விட்டு தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. ஃபாக்ஸும் கல்லியும் அப்படியே அந்த குளோபல் ஹவுஸே பாக்குறாங்க. என்னமோ பெரிய பிரச்சனை மட்டும் புரியுது. மறுநாள் காலையில ஸ்கல்லி நேரா என்கொயரி சென்டருக்கு தான் வராளு. அங்க இருக்க ஆபீசர்ஸ் ஸ்கல்லி கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேக்குறப்ப ஸ்கல்லி இவ பண்ணது எல்லாத்தையுமே சொல்றான். எவிடன்ஸா அந்த நார்த் டெக்சாஸ்ல இருந்து ஒரு ஃபோசில் ஒன்னு எடுத்துப்பாங்களே அதை சப்மிட் பண்றான். அங்க இருக்க ஆபீசர்ஸ்லாம் நீங்க சொல்றது ஒரு பெரிய அலிகேஷன், கவர்மெண்ட் மேலே குத்தம் சொல்றீங்க, தெரிஞ்சுதானே பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் காட்டினா நம்ம ஃபாக்ஸ் நேரா அந்த டாக்டர் ஆல்வினை தான் பார்க்க போறானே. நடந்தது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் ஆல்வின் சொல்றான். ஆல்வினும் ஓ இவ்வளவுதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பக்கம் ஸ்கல்லி பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவ சட்டையில அந்த முதல் நாள் ஒரு தேனி கூட்ட துரத்திட்டு வந்திருக்கும்ல, அதுல ஒரு தேனி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த டாக்டர் எல்வின் நம்ம ஃபாக்ஸ் கிட்ட விஷயத்தை
விஷயத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஃபாக்ஸுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இவர் பேசுறதுல ஏதோ டவுட்டா இருக்கு. நீங்க பேசலாம் பார்த்தா என்கிட்ட இந்த விஷயம் வாங்குற மாதிரி இருக்கு. என்ன எதுக்காக இவ்வளவு தூரம் அலைய விட்டுருக்கீங்க? உங்க புக் எழுதுறதுக்காகவா? அதான் உங்க நோக்கமா அப்படிங்கிறான். அப்படியே டாக்டர் எல்வின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஓகே ஓகே இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சு போறாரு. ஃபாக்ஸ் பின்னாடி வந்து அந்த எல்வினை பிடிச்சு, சார் முதல்ல எங்க அப்பாவை தெரியும் சொன்னீங்களே, அது உண்மையா பொய்யா? இங்க என்ன நடக்குது அப்படி எப்படிங்கிறான். அங்க வேற யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. எல்வின் டக்குன்னு வெளியில போயிடுறாரு. ஃபாக்ஸ் துரத்திக்கிட்டே போய் அவர்கிட்ட பயங்கர கோவமா பேசுறான். செத்து பொழிச்சிட்டு வந்திருக்கேன்யா, நீ உண்மையை சொல்றன்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ என்ன யூஸ் பண்ற மாதிரில இருக்கு, என்ன அங்க நடக்குது அப்படிங்கிறான். அந்த எல்வின் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல ஃபாக்ஸ், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத இன்னொரு நபர் அப்படியே பார்த்துட்டு போறான். ஃபாக்ஸ் நேரா வீட்டுக்கு போறான். அவங்க புக்கோட பழைய ஆல்பத்தை எடுக்கிறான். அவன் ஃபேமிலி போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் எடுத்த போட்டோ ஒன்று இருக்கு. அதுல அந்த எல்வின் இருக்காரு. ஃபாக்ஸ் அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்க ஸ்கல்லி வரா. ரெண்டாவது செஷன் என்கொயரி நமக்கு எதிராக தான் போய் முடிஞ்சிருக்கு. என்ன சால்ட் லேக் சிட்டிக்கு மாத்திருக்காங்க. நான் இனிமேல் FBI இருக்க போறதுல ஆல்ரெடி ஸ்கின்னர் கிட்ட நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஃபாக்ஸுக்கு கேட்டோன்னு மாறியாருது. என்னாலதான் ஸ்கல்லி உனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் தான் உன்னை இதெல்லாம் இழுத்து விட்டேன், என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். கல்லியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம ஃபாக்ஸ் அப்படியே கட்டி பிடிக்கிறான். அப்ப அப்படியே ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்க போறாங்க. டக்குன்னு ஸ்கல்லி மயங்கி நம்ம ஃபாக்ஸ் மேல வந்து விழுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஒரு தேனி அவ சட்டையில இருந்துச்சுல அது கொத்திருச்சு போல. நம்ம ஃபாக்ஸ் ஸ்கல்லி கிட்ட ஒண்ணு இல்ல தேனி தான் எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறா. அப்ப ஸ்கல்லி அப்படியே ஃபாக்ஸ பாக்குறான். ஃபாக்ஸ் எனக்கு என்னமோ பண்ணுது, நெஞ்சில ஒரு மாதிரி படபடப்பாகுது, ஒரு மாதிரி மயக்க வருதுன்ட்டு தொப்புனு கீழே விழுறான். ஃபாக்ஸ் ஒரு மாதிரி பதறான். வேகமா போய் எமர்ஜென்சி கால் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிடுறான். ஆம்புலன்ஸ்ல வந்து நம்ம ஸ்கல்லியை தூக்கிட்டு போறானுங்க. ஃபாக்ஸ் நேரா போய் ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த டிரைவர் கையில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து நம்ம ஃபாக்ஸ பார்த்து சொல்றான். ஃபாக்ஸ் பொத்துனு கீழே விழுந்துறான். வண்டி அங்க இருந்து போயிருது. ஃபாக்ஸ காட்டினா குண்டு நெத்தியில உரசிட்டு தான் போயிருக்கு. அதிர்ச்சியில தான் மயங்கி கிடக்குறானே. அதே இடத்துக்கு இன்னொரு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஸ்கல்லிய அந்த கூலிங் சேம்பர் இருக்கும்ல அதுக்குள்ள போட்டு எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே அந்த தாமஸ் பாத்துக்கிட்டு தான் நிக்கிறாப்ல. ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அடிபட்டிருக்க ஃபாக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. ஃபாக்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே டிவி சீரிஸ்ல வரவங்க மக்களே. நம்ம கதைக்கு தேவையில்ல, ஆனா அவங்க சுத்தி என்ன நடக்குங்கிற விஷயத்த நம்ம ஃபாக்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஸ்கின்னர் அங்கதான் இருக்கிறாரு. ஃபாக்ஸ் என்ன வெளியில கூட்டிட்டு போய் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறான். ஏன்னா வெளியில ஃபாக்ஸ பாத்துக்கணும்னு ஒரு FBI ஏஜென்ட் இருக்கிறான். அவனுக்கு தெரியாம ஃபாக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஃபாக்ஸை வெளியில அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஆல்வின் ஈவினிங் ஃபாக்ஸை வழக்கமா மீட் பண்ற அந்த பாருக்கு வர சொல்லிருப்பாரு. அந்த பாரோட பின்புறமா வரப்ப அங்க பவுல் நிக்கிறாப்ல. ஆல்வினை பார்த்து நீ தப்பு பண்ணிட்ட ஆல்வின் அப்படிங்கிறான். அதே நேரத்துல பாருக்குள்ள நம்ம ஃபாக்ஸ் நுழையறான். உள்ள ஆல்வின் இல்ல. வேவேமா அப்படியே அந்த பாருக்கு பின்னாடி போறப்ப அங்க இருக்க கார் டிக்கிய பவுல் அவர் டிரைவரும் க்ளோஸ் பண்றான். ஃபாக்ஸுக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. பவுல பார்த்து ஆல்வின் எங்கங்கிறான். பவுல் ஃபாக்ஸ் கிட்ட ஆல்வின் நல்லா தூங்குறான், இப்போதைக்கு ஸ்கல்லியை காப்பாத்தணும், அதான உனக்கு தேவை, அதுக்கான வேக்சின் என் கையில இருக்கு, வந்து வண்டியில ஏறு அப்படிங்கிறான். டிரைவரும் அதே மாதிரி கதவை திறந்துடுறாரு. ஃபாக்ஸும் போய் வண்டிக்குள்ள ஏறிக்கிறான். வண்டி அங்கிருந்து கிளம்பிடுது. அப்ப அந்த பவுல் ஃபாக்ஸ் கிட்ட அந்த வேக்சின் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு GPS லொகேஷனையும் சொல்றாரு. இங்க போனா ஸ்கல்லி கிடைப்பா அப்படிங்கிறாரு. ஃபாக்ஸ் ஒன்னும் புரியாம அப்படியே பவுலே பாக்குறான். என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்பதான் பவுல் உண்மையா சொல்றாரு. நம்மளாம் பூமியை நம்மளுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏலியன் கூட்டம் இந்த பூமியில வந்து இறங்கியிருக்கு. இந்த பூமியை இன்னைக்கு என்ன வடிவத்தில் இருக்கணுங்கிறத அப்பையில இருந்து இந்த ஏலியன் கூட்டம் எல்லாம் அது வழிமுறைக்கு செய்ய தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. பூமியும் ஒரு கட்டத்துல நிலையா வர ஆரம்பிச்சிருச்சு. மனிதர்கள் தன்னிச்சையா செயல்பட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஏலியன்கள் இங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணுது. அப்ப மனிதர்கள் அந்த ஏலியன்களை பிடிச்சிடறானுங்க. அந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் எல்லாத்தையுமே நான் கொடுத்த GPS லொகேஷன் தான் பிடிச்சி வச்சிருக்கானுங்க. இவனுங்க எல்லாருமே ஒரு சிண்டிகேட் கூட்டமா மாறி உலகத்துல இருக்க பல அரசாங்கத்துக்கு கீழே வேலைக்காக போயிருக்கானுங்க. அந்த அரசாங்கத்தில் உள்ளவனுங்களுக்கே தெரியாது இவனுங்க எல்லாருமே ஒரு ஏலியனை பிடிச்சி வச்சிருக்குது. தலைமுறையா அந்த வேலையில இருந்து அரசாங்கத்துல முக்கிய பதவியிலும் உட்கார்ந்துகிட்டு இந்த ஏலியனை பத்தி ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்றப்ப அந்த ஏலியன் கிட்ட இருந்து ஒரு வைரஸ் கிடைச்சிருக்கு. அந்த வைரஸ் மியூட்டேட் பண்ணி தேனீக்கள் உடம்புல செலுத்தி அந்த தேனியை வச்சு ஒரு மனிதனையோ இல்ல இன்னொரு உயிரினத்தை கொட்ட வச்சோம்னா அந்த மனிதன் இறந்து போயிருவான். இந்த ஏலியன்களை கட்டுப்பாடுல வச்சிருக்கானுங்களா மனித கூட்டம், அந்த சிண்டிகேட்டை செயல்படுறானுங்களே அந்த சிண்டிகேட் இது அவனுங்களுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. யாராவது ஒரு எதிரி கூட்டம் இந்த சிண்டிகேட்டுக்கு எதிராக நாளைக்கு உருவானுச்சுன்னா இந்த தேனீக்களை அவனுங்க மேல பறக்க வச்சு தேனீக்களை கொட்ட வச்சு அவனுங்களை கொல்லணும்னு நினைச்சுதான் இந்த வேலையை பார்த்தானுங்க. ஆனா அது அவனுங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஏலியன்ல இருந்து எடுத்த வைரஸை வச்சு தேனீக்கள் கொட்டுனுச்சுன்னா அந்த வைரஸ் மூலமா மனித உடம்புக்குள்ள பூந்து மியூட்டேட் ஆகி அந்த ஏலியன் மனித உடம்பையே ஹாஸ்டா யூஸ் பண்ணி மறுபடியும் உயிர் தெளிந்து வந்திருக்கு. இதுக்கான சொல்யூஷன் அந்த சிண்டிகேட் கூட தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் இது மிக மிக ஆபத்தான விஷயம். அந்த சிண்டிகேட்ல ஒருத்தன் தான் நானும். எனக்கும் பேர பசங்க இருக்கிறாங்க. இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது. எல்லாரும் நல்லபடியா வாழணும். என் பிள்ளைங்களும் வாழணும்னா இந்த சிண்டிகேட் இருக்கக்கூடாது.
முடியாது, அந்த ஏலியன் ஷிப் இந்த பூமியை விட்டு போயே ஆகணும். இந்த சிண்டிகேட் இயக்கத்தை தாண்டி ஒருத்தர் இவ்வளவு தூரம் இதை கண்டுபிடிச்சிருக்கானா அது நீ மட்டும் தான். அதனாலதான் உன்கிட்ட நான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொன்ன இடத்துக்கு போ, அந்த ஏலியன் ஷிப்பை இங்க இருந்து போக வை, பூமியை காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிரைவரை பார்த்தேன். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதுனால கண்டிப்பா இந்த டிரைவரை எனக்கு கொண்டுருவான், அதை நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல இறங்குன்னு டிரைவரை பார்த்து வண்டியை நிறுத்த சொல்றாரு. டிரைவர் வண்டியை நிறுத்தணுமே பவுல் ஃபாக்ஸ் இறங்க சொல்லிட்டு அவர் கையில இருக்க துப்பாக்கியால அந்த டிரைவரை சுட்டுக் கொள்றாரு. ஃபாக்ஸ் கிட்ட அடுத்த 96 மணி நேரத்துல ஸ்கல்லி உடம்புக்குள்ள இருக்கிற வைரஸ் முழுசா ஏலியனா மாறிடும், அதனால சீக்கிரம் போய் ஸ்கல்லியை காப்பாத்து, இந்த உலகத்தையும் காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. ஃபாக்ஸும் குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடுறான். இந்த பவுல் மறுபடியும் காருக்குள்ள பேரி உட்கார்ந்துகிட்டு ஒரு பாம் ஆன் பண்றாரு. கார் வெடிச்சு செத்துருது. கார் கூட இந்த பவுலும் இறந்து போயிடுறாரு. இப்ப அப்படியே அந்த ஜிபிஎஸ் லொகேஷனுக்கு நம்ம ஃபாக்ஸ் வந்து சேர்றான். அது அண்டார்டிகால இருக்கு. அவன் வந்த வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு போய் பாக்குறான். ஒரு லேபோட ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கு, அங்கதான் இதெல்லாம் பண்றாங்கன்ட்டு நேரா அந்த இடத்துக்கு போறாரு. போற வழியில ஒரு குழி ஒண்ணு வருது, அதுக்குள்ள விழுந்துடுறான். அப்படியே அந்த குழிக்குள்ள போய்கிட்டே இருக்கிறான். பார்த்தா அந்த ரிசர்ச் சென்டரோட கீழ்பகுதியில் வந்து கிடக்குறான். அந்த இடமே அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரு வெண்ட் வெளியே தான் வந்து விழுந்திருப்பானு. அங்க பார்த்தா நிறைய சாம்பரா இருக்கு. போய் டார்ச் அடிச்சு பாக்குறான். ஒரு மனுஷனோட உடம்பு தெரியுது. அப்படியே ஃபுல்லா கீழே பார்த்தா அங்க அந்த ஏலியன் அந்த மனுஷ உடம்பு விட்டு வெளியில வந்திருக்கு. அந்த பவுல் சொன்னது எல்லாமே இப்பதான் நம்ம ஃபாக்ஸுக்கு புரியுது. அப்படியே வெளியில காட்டுறாங்க. ஃபாக்ஸ் ஒரு வண்டியில வந்திருப்பானே, அந்த வண்டி இருக்கிறத இந்த தாமஸ் பாத்துறாப்ல. ஃபாக்ஸ் அப்படியே முன்னோக்கியே போய்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல போய் நின்னா அப்படியே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இதுதான் அந்த ஏலியன் ஷிப்புங்கிறது நம்ம ஃபாக்ஸுக்கு நல்லாவே புரியுது. இங்க எங்கடா நம்ம ஸ்கல்லியை தேடுறதுன்னு பாக்குறப்ப அங்க ஒரு கூலிங் சேம்பர்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த இடத்த நோக்கி போறான். கீழே சறுக்கிக்கிட்டே தான் போகணும், கஷ்டப்பட்டு போயிடுறான். ஒரு இடத்துக்குள்ள நிறைய கூலிங் சேம்பர் இருக்கு. அங்க ஃபுல்லா மனிதர்கள் உடம்பா இருக்கு. அங்க ஒரு கூலிங் சேம்பருக்குள்ளதான் நம்ம ஸ்கல்லி இருக்கிறான். ரொம்ப டைட்டா இருக்க, திறக்க முடியல. வெளியில இந்த பக்கம் மேல இருக்கல அந்த இக்லூ, அதுக்குள்ளதான் தாமஸ் வரான். அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கையில துப்பாக்கி எடுத்துங்க, ஷிப்புக்குள்ள ஃபாக்ஸ் நுழைஞ்சிட்டான், அவனை சுட்டு கொல்லணும் அப்படி இப்படிங்கிறாரு. அதுக்கு தகுந்தப்பல எல்லாரும் ரெடியாறாங்க. அங்க ஒரு சின்னதா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஃபாக்ஸ் ஸ்கல்லி இருக்கிற அந்த சேம்பர் போட்டு அடிக்கிறான். அப்படியே உடைஞ்சிருது. அந்த பவுல் ஒரு வேக்சின் கொடுத்துருப்பார்ல, அது எடுத்து நம்ம ஸ்கல்லிக்கு போட்டுறான். அப்ப ஸ்கல்லி வாய்க்குள்ள ஏதோ டியூப் மாதிரி போயிருக்கு. அந்த டியூப் வழியா ஏதோ ஒரு மாதிரி லிக்விட் திரும்ப போகுது. அப்படியே அந்த டியூப் அப்படியே அழுகி அந்த ஸ்பேஸ் ஷிப்பே டக்குன்னு ஆட ஆரம்பிக்குது. இப்ப மேல அந்த இக்லூல இருக்கிறானுங்களே, அவங்கள ஒருத்தன் நம்ம தாமஸை கூப்பிட்டு, சார் ஸ்பேஸ் ஷிப் ஒரு மாதிரி ஆன் ஆகுது, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்கானிசம் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறான். இதை பார்த்தோன்னே தாமஸுக்கு புரிஞ்சிருது, ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள வேக்சின் போயிடுச்சு, இப்ப ஸ்பேஸ் ஷிப் அலர்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து கிளம்பும், இந்த இடமே சின்ன பண்ணமாக போகுது, வேகமா கிளம்பு அப்படின்னு கத்துறான். இந்த பக்கம் ஃபாக்ஸ் ஸ்கல்லி வாய்க்குள்ள இருக்கிற அந்த டியூப் அப்படியே உருவி எடுக்கிறான். கல்லி நல்லா மூச்சு விடுறான். குளிருதுங்கிறான். மேல இருக்கிற எல்லாரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறானுங்க. தாமஸ் மொத்த இடத்தையும் மூடுங்க, ஃபாக்ஸ் உள்ளே மாட்டி செத்திருவான், நம்மள இங்க தப்பி போட்டு வேகமா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாக்ஸ் ஸ்கல்லியை தூக்கிக்கிட்டு குடு அந்த இடத்த விட்டு வரான். ஒரு இடத்துல சறுக்கி வந்திருப்பானே, அது மேல ஏறி தான் போகணுமே. இந்த பக்கம் மேல இருக்க எல்லாரும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஃபாக்ஸ் ஸ்கல்லியை தூக்கிக்கிட்டு அது மேல வேகமா ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பேஸ் ஷிப் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. உள்ள இருக்க இவன் ஒரு வெண்ட் வழியா உள்ள வந்திருப்பான். அந்த வெண்ட் கிட்ட வந்துடுறான். அங்கெல்லாம் ஏலியன்கள் முழுசா வளர்ந்துருக்குங்க. அதுங்க இருக்கிற சாம்பர்ல இருந்து வெளியில ஒரு முயற்சி பண்ணுதுங்க. ஃபாக்ஸ் ஸ்கல்லியை ஃபர்ஸ்ட் அந்த வெண்டுக்குள்ள ஏத்தி விட்டுட்டு இவன் ஏற போறான். ஒரு ஏலியன் அந்த சாம்பர் உடைச்சுக்கிட்டு ஃபாக்ஸோட காலை பிடிச்சிடுது. ஃபாக்ஸ் அதுக்கு ஒரு உதைய விட்டுட்டு வேகமா அந்த வெண்டுக்குள்ள நுழைஞ்சு ரெண்டு பேரும் குடுன்னு அந்த இடத்தோட வராங்க. அந்த ஏலியன் பின்னாடி துரத்திக்கிட்டே வருது. ஆனா நம்ம ஃபாக்ஸும் ஸ்கல்லியும் அதுக்கிட்ட முழுசா தப்பிச்சிடறாங்க. வேகமா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி ஒட்டையுது. அப்படியே பனிக்கட்டி எல்லாம் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃபாக்ஸும் கல்லியும் குட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது உடையறதுல ஃபாக்ஸும் கல்லியும் அதுக்குள்ள விழுந்துடுறாங்க. கொஞ்சம் கழிச்சு காட்டினா ஃபாக்ஸும் கல்லியும் பறந்து வராங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் சறுக்கிக்கிட்டே வந்து தரையில விழுந்துடுறாங்க. ஸ்பேஸ் ஷிப் அப்படியே அந்த பூமியை ஒட்டி இப்ப பறந்து வெளியில போக ஆரம்பிக்குது. ஃபாக்ஸுக்கும் ஸ்கல்லிக்கும் இப்பதான் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. முழுசா தப்பிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு. அந்த இடத்தையே காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய குழியா இருந்திருக்கு. இவ ஸ்கல்லி மேல போட்ட வேக்சின் ஸ்பேஸ் ஷிப் குள்ளேயும் போயிருக்கு. அந்த வேக்சின் ஏலியன்களை கொல்லக்கூடியது. அதனால அலர்ட் ஆகி அந்த ஸ்பேஸ் ஷிப்பே அங்க ஆட்டோமேட்டிக்கா தப்பிச்சு போயிருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் என்கொயரி பண்ற ஆபீஸ்ல சப்மிட் பண்ணா இவ கொடுத்த எல்லா எவிடன்ஸுமே சுத்தமா அழிச்சிருக்கானுங்க. எந்த எவிடன்ஸுக்கான ஆதாரமும் இல்ல. அந்த ஃபோசில் ஸ்டோனு, அந்த ஒயிட் டேங்க், அப்புறம் அந்த பெரிய தோட்டம் இருந்துச்சுல, அது அங்க இருந்த குளோபல் வார்மிங் ஹவுஸ் மொத்தமா அந்த சிண்டிகேட்காரங்க அழைச்சிட்டானுங்க. அதனால நம்ம ஸ்கல்லி சொல்றதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறானுங்க. ஸ்கல்லிக்கு செம்ம காண்டா இருக்கு. என்கிட்ட கடைசியா ஒரே ஒரு ஆதாரம் இருக்குன்னு இவ்வளவு ஒரு தேனி கொட்டுனுச்சுல, அந்த தேனியை கொண்டு போய் கொடுக்குறா. கொடுத்துட்டு இந்த தேனியை பத்தி டாப் டு பாட்டம் செக் பண்ணீங்கன்னா நான் சொல்ற உண்மை உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க கண்டிப்பா பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்க எல்லாருமே கோழைகள், உண்மையை வெளியில சொல்ல பயப்படுவீங்க, இதான் நான் உங்களை கடைசியா மீட் பண்றதுன்ட்டு ஸ்கல்லி அங்கேருந்து கிளம்பி நேரா ஃபாக்ஸை பார்க்க போறா. அப்ப ஃபாக்ஸ் ஸ்கல்லி கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லியிருப்பானுங்களே, நம்ம சொல்றதெல்லாம் கட்டுக்கதை, பொய் சொல்லிட்டு இருக்கோமானுங்களே, ஒன்னும் பண்ண முடியாது, வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்கல்லி, இதுக்காக தான் நான் இந்த வேலையை விட்டுட்டேன் ஃபாக்ஸ், நான் படிச்ச மெடிசன் சம்பந்தப்பட்ட டாக்டர் வேலையை நான் பார்க்க போறேன், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது உன்னோடது, இவன்
இவனு கூட நான் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறான். கேட்கறப்ப ஃபாக்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஸ்கல்லியை பார்த்து, ஸ்கல்லி நீ இப்ப இந்த வேலையை விட்டு போனீனா இவனுங்கெல்லாம் ஜெயிச்சதா அர்த்தம். இவனுங்களை இப்படியே விட சொல்றியா? அதை நான் ஏத்துக்கவே முடியாது. நானும் இந்த வேலையை விட்டு நிக்க போறேன். ஆனா இவனுங்க பண்ணானுங்களே இவ்வளவு பெரிய விஷயம், அது எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு ஆதாரத்தோட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வேலையை விடுவோம். அது வரைக்கும் இவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறான். அப்படியே இப்ப இந்த பக்கம் துனிஷியா நாட்டை காட்டுறாங்க. ஒரு பெரிய பாலைவனம், அதுக்கு நடுவில் ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம தாமஸ் இறங்குறான். அங்க அதே மாதிரி ஒரு கான் ஃபார்ம் இருக்கு. அதுக்குள்ள இருந்து மேட்டு வெளியில வரான். அந்த சிண்டிகேட்டோட தலைவன். அவங்கிட்ட தாமஸ் இந்த ஃபாக்ஸ் நம்மள சும்மா விட மாட்டான் போல, துரத்திட்டு வந்துகிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். மேட்டும் வரட்டும், எவ்வளவு தூரம் வரான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த தோட்டத்துக்கு மேல காட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த தேனீக்களை வளர்க்கறதுக்கு ஒரு வீடு இருக்கும்ல, குளோபல் வார்ம் ஹவுஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. அதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருக்கு மக்களே. ஆனா அதுல இந்த கதை தொடராது. அப்படியே கிளிஃப் ஹேங்கர்ல தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுல வேற கதை இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்ல வெள்ளிக்கிழமை வரும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.